சட்டமன்ற தேர்தலுக்காக சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் ஒரே நேரத்தில் தென் மாவட்டங்களிலிருந்து மீண்டும் சென்னை திரும்புவதையொட்டி ஜிஎஸ்டி சாலையில் ஏற்படக்கூடிய கடும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க தாம்பரம் மாநகர காவல்துறை சில முக்கிய போக்குவரத்து மாற்றங்களை அறிவித்துள்ளது. தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் சஞ்சய்குமார் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி, ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை தென் மாவட்டங்களிலிருந்து செங்கல்பட்டு வழியாக தாம்பரம் நோக்கி வரும் கனரக வாகனங்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சாலை வழியாக திருப்பிவிடப்படும். இவை வாலாஜாபாத் ஸ்ரீபெரும்புதூர் வழியாக பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை அடைந்து சென்னைக்குள் வரலாம். சிங்கப்பெருமாள் கோவில் வழியாக வருபவை இந்த வாகனங்கள் ஒரகடம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் வழியாக திருப்பிவிடப்படும். இவையும் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை மூலமாக சென்னைக்குள் நுழையலாம். கடலோர மாவட்டங்களான புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் இருந்து வரும் வாகனங்கள் ஜிஎஸ்டி சாலையை தவிர்த்து கிழக்கு கடற்கரை சாலை அல்லது ராஜீவ்காந்தி சாலை ஆகியவற்றை பயன்படுத்தி சென்னைக்குள் வரலாம். தேர்தல் முடிந்து லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் பேருந்துகள் மற்றும் சொந்த வாகனங்களில் நேற்று மாலை முதலே ஒரே நேரத்தில் மொத்தமாக சென்னை திரும்புவதால் பெருங்களத்தூர் மற்றும் தாம்பரம் பகுதிகளில் பயங்கர நெரிசல் ஏற்பட துவங்கியது. குறிப்பாக திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பல இடங்களில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. பொதுமக்கள் இந்த போக்குவரத்து மாற்றத்தை புரிந்து கொண்டு பயணத்தை திட்டமிட்டு சீரான போக்குவரத்துக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறு காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது.